SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழக முதலமைச்சராக தாவேக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பதவியேற்றதை தொடர்ந்து பல அரசியல் கட்சி தலைவர்களின் சந்திப்பை பெற்று வாழ்த்து பெற்று வருகிறார். அதன் தொடர்ச்சியாக தற்போது திருமாவளவனை அவருடைய இல்லத்தில் சென்று சந்தித்திருக்கிறார். இதன் காட்சிகளைத்தான் தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் முனாப் அழைப்பில் உள்ளார். முனாப், வணக்கம். விவரங்களை பகிரலாம். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் போல் திருமாவளவனை சந்திப்பதற்காக சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய அவரது வீட்டுக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது வந்திருக்கிறார். அவரை வீட்டு வாசலிலே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் போல் திருமாவளவன் வரவேற்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. கட்சி நிர்வாகிகள், வன்னியரசு, அதே போல அவருடைய மூத்த விடுதலை சிறுத்தை கட்சி மூத்த தலைவர்கள் எல்லாம் வரவேற்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு ஜோசப் விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்று பிற்பகல் முதல் அவர் அந்த சந்திப்பு நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்பாக CV சண்முகம், அதாவது அதிமுக 2 பிரிவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக CV சண்முகம் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார். அதற்கு முன்னதாக CV சண்முகத்தினுடைய ஆதரவாளர்கள், அதே போல முன்னாள் அமைச்சர்களை அவர்கள் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்தித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் போல் திருமாவளவனை அவர் தற்போது சந்தித்து வருகிறார். ஒரு முக்கியத்துவமான அரசியல் நாகரிகமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் போல் திருமாவளவன் தனது 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்த போது தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன் பிறகு அது அந்த சந்திப்பு நிகழ்வு நடைபெறவில்லை. தொடர்ந்து இழுபறியில இருந்து கொண்டிருந்த நிலையில தொடர்ந்து இன்று பிற்பகல் முதலே தமிழக வெற்றி கழக தலைவரும் முதலமைச்சர் பவன விஜய் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக தற்போது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரை சந்திப்பதற்கான நிகழ்வு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. வேளச்சேரியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவனுடைய வீட்டிற்கு நேரடியாக தற்போது சந்தித்திருக்கிறார் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன். அதே போல திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு உள்ளிட்டோர் வீட்டு வாசலிலே பூங்கொத்து கொடுத்து வரவேற்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆரத்தழுவி தற்போது தமிழக முதலமைச்சர் அவர்களை வீட்டிற்கு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் அழைத்து சென்றிருக்கிறார். அவருடைய அதே தமிழக முதலமைச்சருடன் அமைச்சர் ஆனந்த், அதே போல ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் எல்லாம் உடன் சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை இல்லாத போது விடுதலை சிறுத்தை கட்சி 2 சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு கொடுத்திருந்தது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிடம் தான் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஆதரவு என்று அந்த கடிதம் மூலமாக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் அறிவித்திருந்தார். அன்றைய தினமே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அன்றைய தினமே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தோல் திருமாவளவனை சந்திப்பதாக இருந்தது. ஆனால் அதன் பிறகு ஒரு சில காரணங்களால் அந்த சந்திப்பானது தள்ளி வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அதே போல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரின் வீட்டுக்கு நேரடியாக சென்று சந்திப்பை மேற்கொண்டார். அதே போல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோரை நேற்றைய தினம் சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றது. சபாநாயகராக JCT பிரபாகர், 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் JCT பிரபாகர் தேர்வு செய்யப்பட்டார். அதன் பிறகு அந்த கூட்டத்தொடரை முடித்துக் கொண்ட பிறகு மீண்டும் பிற்பகல் அரசியல் கட்சி தலைவர்களை அவர் சந்திக்கக்கூடிய பணிகள் தொடங்கி இருக்கிறார். முன்னதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருந்தது. அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்திருந்தார். அக்கட்சியினுடைய மாநில தலைவர் காதர் மைதீனை சந்தித்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அவரது மூத்த தலைவர்கள் எல்லாம் அக்கட்சியின் மன்னடியில் இருக்கக்கூடிய அவருடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைமை அலுவலரை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருந்தார். அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் அவர்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் மூத்த தலைவர்களை சந்தித்து ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய
முன்னாள் அமைச்சர் வந்து அவர்களை வந்து 2 பிரிவாக அதிமுக வந்து செயல்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு 17க்கும் கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய ஆதரவாக இருக்கிறார்கள். அதே போல சி.வி. சண்முகத்திற்கு, முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு 30க்கும் மேற்பட்ட கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். அவர்களை வந்து தற்போது அவர் போய் நேரடியாக அந்த எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் சென்று சந்தித்திருந்தார். முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.டி. வேலுமணி, சி.வி. சண்முகம், அதே போல விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், காமராஜ் உள்ளிட்டோரை வந்து அவர் வந்து சந்தித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் நாளை வந்து பெரும்பான்மை நியமிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாளை சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நியமிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தாவேகாவுக்கு ஆதரவு என இன்று காலை செய்தியாளர் சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக மரியாதை நிமித்தமான சந்திப்பாக அவர் அங்கு சென்றிருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் போல் திருமாவளவனை வந்து சந்திப்பதற்காக வேலுச்சேரியில் இருக்கக்கூடிய அவரது வீட்டுக்கு நேரடியாக வந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் போல் திருமாவளவன் அவரை வீட்டு வாசலிலே வந்து அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்த்திருக்க முடிகிறது. சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு, அதே போல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் வந்து வீட்டு வாசலில் நின்று வந்து அவரை தமிழக முதலமைச்சரை வந்து வரவேற்றிருந்தனர். சந்திப்பு தொடர்ந்து வந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு முக்கியத்துவமான சந்திப்பாக இது பார்க்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரை 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தனர். திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் திண்டிவனம், அதே போன்று காட்டுமன்னார் கோயில வந்து அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருந்தனர். 2 சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு வந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஆட்சி வந்து பொறுப்பேற்பதற்கு உறுதுணையாக இருந்தது. கடைசியாக 116 இடங்கள் வந்து அவர்கள் வந்து அந்த பெரும்பான்மை நியமிப்பதற்கு அந்த இடங்கள் இருந்தன. மீதமுள்ள 2 இடங்கள் நியமிப்பதற்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஆதரவு வந்து நீண்டு கொண்டே இருந்தது. அதன் பிறகு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் போல் திருமாவளவன் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். அன்றைய தினமே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் போல் திருமாவளவனை சந்திப்பதற்காக இருந்தது. ஆனால் பல்வேறு காரணங்களால் அந்த சந்திப்பு வந்து தவிர்க்கப்பட்டது. இந்த நிலையில தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அரசியல் கட்சி தலைவர்களை வந்து தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருந்தார். பிற்பகல் முதலே வந்து அந்த சந்திப்பு நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாநில தலைவர் காதர் மைதீனை சந்தித்த பிறகு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட மூத்த தலைவர்களை வந்து அவர்கள் வந்து சந்திப்பு வந்து நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில வந்து மூன்றாவதாக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகத்துடைய ஆதரவாளர்களை வந்து அவர் சந்தித்திருந்தார். தற்போது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் போல் திருமாவளவனை அவர் வந்து சந்தித்து தனது வாழ்த்துக்களையும் ஆதரவையும் கிடைத்திருக்கிறார். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு வந்து அந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய வரிசையில் தான் சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கிறார். ஏற்கனவே வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து ஆதரவு வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தரும் என்று கடிதம் வாயிலாக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் போல் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில ஒரு மரியாதை நிமித்தமாக அரசியல் நாகரிகமான ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. 10 நிமிடங்கள் தொடர்ந்து இந்த சந்திப்பானது நீடித்துக் கொண்டே செல்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் போல் திருமாவளவன் அவர் வீட்டு வாசலுக்கே வந்து நேரடியாக தமிழக முதலமைச்சர் விஜய் வந்து அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிந்தது. மூத்த நிர்வாகிகள், அதே போல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வந்து அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வு வந்து பார்க்க முடிகிறது. 4 இடங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிற்பகல் முதலே வந்து அந்த சந்திப்புகள் நடைபெற்றிருக்கிறது. ஐயுஎம்எல் தலைவர், அதே போல காங்கிரஸ் கட்சி தலைவர் சி.வி. சண்முகத்தினுடைய ஆதரவாளர்கள் தற்போது வேலுச்சேரியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவனுடைய இல்லத்துல வந்து அவர் வந்து தற்போது SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.